செழியன் இப்போ வந்து தன்னுடைய வேலை போயிடுமோங்கிற ஒரு பயத்தில் இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் வந்து முதல் கம்பெனி இத்தனை நாளாக வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாபில் இருந்து அது வேலை போகணும்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு அனாயன்ஸை கொடுக்கும், ஒரு எரிச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் தான் வந்து அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத ஜெனி புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஜெனி வந்து பல நேரங்களில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு மக்கு மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க இவர் கோவப்பட்டது தப்பு அப்படின்னா ஏன் கோவப்பட்டாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஈஸ்வரி நேராக கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. இவங்க போய் சாரி கேட்கலான்னு போய் ஜெனி போனாலும் கூட உங்கள் தாத்தா போயிருக்கும் போதே நானும் போயிருக்கணும்னு வந்து ஈஸ்வரி புலம்பி வருத்தப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பாக்கியா வந்த பிறகு வீட்டில் பாக்கியா கிட்ட ஜெனி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க. இந்த செடியன் பெயர் காணையே ரொம்ப மோசம் அப்படின்ட்டு. இதை சொன்னவங்க என்ன சொல்லியிருக்கணும், செடியனோட ஆஃபீஸில் இதான் பிரச்சனை, லே ஆஃப்ங்கிறாங்க, நான் பயப்படுறாங்க, அதை சொல்லணும். அதை சொல்லலை. சொல்லாமல் வெறுமனே செடியன் கோவப்பட்ட ஆன்ட்டி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால தான் செடியனை பல நேரங்களில் நீ என் மனைவியாகவே நடந்துக்கிறது இல்லைன்னு ஜெனியை சொல்கிறது. நேராக உடனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் வந்து இவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தா பாட்டி ஏதோ தடுத்து பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன குறை சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன அவமானப்படுத்துகிறாங்க, தாத்தா போன அப்புறம் தான் எனக்கு தெரியுதுலாம் வந்து பேச ஆரம்பிக்க இவங்க கஷ்டப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. மேலே போய் பார்த்தா இவர் வந்து வேறு கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. உடனே இதெல்லாம் ஏன் சரியா பண்ணுற, உனக்கு வேலை போகாது அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமாம்மா, நீ அந்த கம்பெனியில் இருக்கியாமா? சும்மா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிங் ஷிப்னு சொல்லுவாங்க, மூழ்க போகிற கப்பல்லேருந்து தப்பிச்சு நமக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவர் செஞ்சாலும் அதையும் குறை சொல்கிறது, நீ செய்யறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை சரியா அப்படின்னு பேசுறதுலாம் ஒரு கம்ப்ளீட் கிறுக்குத்தனம் மாதிரி இருக்குது. உடனே அப்போ பாக்கியா மேலே வந்து என்னப்பா ஆச்சுன்னு இப்போ பொறுமையாக கேட்குறாங்க. உனக்கு ஏதோ கஷ்டம் இருக்கா, என்ன பிரச்சனை ஆஃபீஸ்ன்னு சொல்லுன்னா, ஒன்றும் இல்லாமல் ஆஃபீஸ் டென்ஷன் அப்படின்னா அதை பாட்டிகிட்ட காமிக்காதங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அது தோணுச்சு, நான் இனிமேல் காமிக்கல, நான் வேணால் விட்டு வந்துடுறேன்னா இல்லை நான் அதை பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இதுக்கு நடுவில் கோபி என்ன பண்ணுறாரு, அந்த ஆனந்தை கூப்பிட்டு வச்சு ஆனந்தை வந்து அவள் வந்து இந்த பெரிய பிஸ்னஸ் ஆர்டர் எடுத்துருக்காளே அது நல்லபடியாக செஞ்சுருவாருன்னா நான் எப்படி அதை ஆர்டர் நடக்க விடுவேன், நான் அதை காலி பண்ணிடுறேங்கிறாரு அவர். ஏற்கனவே இன்றைக்கி செகண்ட் ரேட் பொருள்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாங்க, நல்ல ஹோம்லியாக ஃபுட்டு கொடுக்கறதுனால டேஸ்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் கெடுத்து விட்டுறேங்கிறாங்க. இவரது வந்து உடனே வந்து நான் நல்லவனாக இருந்தேன், என்னை இவ தான் வில்லி ஆக்கிட்டான்னு வேறு வசனம் பேசுகிறார். இதெல்லாம் நடந்தப்புறம் அடுத்த நாள் காலையில் இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பி வாங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா அதுக்கு ஈஸ்வரி மாட்டேங்கும் போது தான் பாக்கியாவுக்கு சந்தேகம் வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதையை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.